உறுப்புகளின் பாதிப்பு சதவீதம் மற்றும் அறிகுறிகள். சிறுநீரகம். சிறுநீரகம் அமைதியாக பாதிப்படையும் ஒரு உறுப்பு. பொதுவாக 60 விழுக்காடு முதல் 70 விழுக்காடு வரை சிறுநீரகம் செயலிழக்கும் வரை பெரிய அறிகுறிகள் தெரிவதில்லை. 80 விழுக்காடு முதல் 90 விழுக்காடு வரை பாதிப்பு ஏற்படும்போதுதான் மூச்சுத்திணறல், கால் வீக்கம் போன்ற தீவிர அறிகுறிகள் தோன்றும். கல்லீரல். 70 விழுக்காடு முதல் 75 விழுக்காடு வரை பாதிக்கப்பட்டாலும் கூட, மீதமுள்ள திசுக்களைக் கொண்டு உடலின் வளர்சிதை மாற்றப் பணிகளை தொடர்ந்து செய்யும். மஞ்சள் காமாலை அல்லது வயிறு வீக்கம் போன்ற அறிகுறிகள் தோன்றும் போது கல்லீரல் கணிசமான அளவு சேதமடைந்திருக்கும். நுரையீரல். 50 விழுக்காடு மேல் நுரையீரல் திசுக்கள் பாதிக்கப்படும்போதுதான் சாதாரண வேலைகளைச் செய்யும்போதே மூச்சு வாங்குதல் போன்ற அறிகுறிகள் தென்படும். இதயம். இரத்த நாளங்களில் ஏற்படும் அடைப்பு 70 விழுக்காடு முதல் 80 விழுக்காடு வரை தாண்டும்போதுதான் நெஞ்சு வலி அல்லது நடக்கும்போது மூச்சு வாங்குதல் போன்ற அறிகுறிகள் ஏற்படும். ஆனால் திடீர் மாரடைப்பு என்பது இரத்த உறைவு காரணமாக எந்த நேரத்திலும் நிகழலாம். கணையம். கணையத்தின் பீட்டா செல்கள் சுமார் 50 விழுக்காடு முதல் 80 விழுக்காடு வரை அழிந்த பின்னரே இரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகரித்து நோய்க்கான அறிகுறிகள் வெளியே தெரிய ஆரம்பிக்கும்.